பெரிய சோகமகளே. இப்போ என்னண்டா என்ன சோகம் முடியும்னா அது சொல்ல முடியாத ஒரு வழிகளுக்குள்ள ஓகே மகளே, வணக்கம் 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 வணக்கம். தம்புள்ளையிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி காலை 11 மணி வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு பாதுகாப்பான ரோட்டோர இதில் காருக்குள்ளேயே எங்களுடைய தூக்கம் போச்சு. இன்னும் நாங்கள் குளிக்கலை, உடம்பு மாற்றிருக்கோம். சரியோ ஏன்னா காலையில் குளிக்கலை, உண்மையை ஒத்துக்கொள்கிற மகளே, பொய் சொல்ல விரும்பல. ஏன்னா நீ குளிச்சிட்டீங்களா சனு? அப்ப அதுக்காக வேண்டி பாத்தீங்க சொன்னா மகளே, நேற்றைய தினம் மிது நிறைய கவலைப்பட்டான். மரக்கறி மட்டும் நாங்க சாப்பிட்றோம், மச்சம் கூட்டுறீங்க இல்ல அனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க முடிவெடுத்தினாங்க. அவருக்கு சாலைச்சூட மீன் கேட்டவர் காலையில பாத்தீங்கன்னா சனவும் இதுவும் சேர்ந்து இல்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைப்போம், உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் ப்ராய்லர் ஆடா நாட்டுக்கோழியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாட்டுக்கோழி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிது சொன்னான். மச்சம் கூட்டியா, நாக்குக்கு மச்சம் தேவைப்படுதான். இரவு பருப்பு கையோட சோரியா போடணும்னு சொல்லியிருப்பான். பார்த்துலாம் மச்சம் இல்லாமல் சாப்பாடு இழுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிற மக்களே, லோ பட்ஜெட் எங்களோட பயணம் என்ன அதுக்குள்ள நாங்கள் எங்களோட என்னோடது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்கோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த வட்டியில்லா கடன் என்ன எங்களுடைய இந்த வேலை திட்டம் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வட்டியில்லா கடன் எங்களோட சேனல் மூலமாக நாங்கள் கேட்டிருந்தோம். சில பேர் நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்க, சில பேர் நல்ல மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வாய் விட்டு சொன்னால் தம்பி நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கோல் எடுத்த ஒரு 10 பேர்கிட்ட கோல் எடுத்தவங்க, உண்மையில் ஒரு 10 பேர்கிட்ட கோல் எடுத்தவங்க. அதில் 8 பேர் நலம் விசாரிக்க கோல் எடுத்தவங்க. சரி சொல்லத்தான் வேணும். அதில் 2 பேர் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்க. அவங்க அந்த பண்ணைக்குரிய அந்த ஹெல்ப் இல்லை, உங்களோட ட்ராவலிங் நாங்கள் பெட்ரோல் செலவுக்கு தாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க. என்னடா மக்களே, உண்மையிலே நான் அந்த வீடியோவில் கேட்டதுக்கான காரணம் மக்களே, உண்மையிலே செலவுக்கு உண்மையிலே தார நன்றி. அதுவும் கடனடிப்படையெல்லாம் நான் வாங்கி எடுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அந்த பண்ணை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். எங்களுக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் லோன் அடிப்படையில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துனாங்க. எங்களுக்கு கிடைக்குது இல்லை. அது நேரத்தில் சொந்த பத்தங்கள்கிட்ட கடன் அடிப்படையில் கேட்டு பார்த்துனாங்க. அவங்களும் இப்போ என்ன தரமாக இல்லை. அதனால் எங்களோட சொந்தங்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அது சொல்ல முடியாத ஒரு வழிகளுக்குள்ளே நாங்கள் உள்ளாகி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் யாராவது எங்களுக்கு வட்டியில்லா கடன் தாரத்துக்கு உண்மையிலே ஒரு நல்ல மனசு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595 அப்படின்னு இலக்கத்துக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களோட காசை நாங்கள் திருப்பி தந்துடுவோம். மாதம் உங்களோட காசை நான் திருப்பி தந்துடுவோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய பீரியை இன்றைக்கி ஜூலை 5ஆம் தேதி காலை பொழுதில் ஆரம்பிக்கிறோம் 11 மணிக்கு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நாளை பொடியில் கேட்டுக்கொண்டிருக்காங்க மச்சம் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு. நாங்களும் மீன் பிடிக்கிற பண்ணி ஒரு விரால் மட்டனை பட்டுச்சுன்னு. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்துனாங்க நாங்கள் இப்போ போகிற இடம் என்ன சமையலுக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கி கொண்டு நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டலாமல் குளம் நினைக்கிறோம். இது பாருங்க பாப்பமா அந்த இருக்கு கண்டலாம லேக். சரியா, கண்டலாம லேக் அப்படின்றதுக்கு போகிறோம். நாங்கள் இதில் அடித்து பார்த்ததில் இது ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் கூகுளில் போட்டிருக்காங்க. அப்போ அந்த கண்டலாம லேக்குக்கு தான் நாங்கள் போகிறோம். அந்த இடத்துல எங்களுடைய சமையலை போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன அப்போ அந்த இடம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிள் அமையும் நம்புகிறோம். அதே இதில் இன்னொரு பொருள் ஒன்று வாங்கணும் மகளே. என்னென்னு சொன்னால் இந்த மண்பட்டி இருக்குதானே மகளே, சின்ன புடி போட்டு ஒரு மண்பட்டி எங்களுக்கு தேவை. என்ன அவசரத்துக்கு அது இல்லாமல் இருக்கா, பெரிய ஒரு சூட்டபிளாக இருக்குது. எங்கிட்ட அந்த மற்றது இருந்த மகளே, அந்த என்ன சொல்கிறது அந்த முள்ளு மம்மட்டிமா இருந்த மகளே, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே விட்டுத்தம் அது எங்கள்கிட்ட மூண்டியர்களில் தவறு என்ன எங்கேயோ அது மிஸ் ஆகிட்டு அதை நாங்கள் வெளியில் எடுத்து வைக்க விட்டுட்டோம். அது எங்கன்றது எங்களுக்கு சரியாக ஞாபகம் வருதில்லை. இப்போ எங்களுக்கு 2 வேலை அடைக்கும் மகளே, பெட்ரோல் அடிக்கணும், தண்ணி எடுக்கணும். சிக்கன் அமைக்கிறப்ப என்னண்ணா நீங்கள் சிக்கன் சமைக்கிறது இப்போ சிக்கன் அமைக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் பயணம் செய்கிறோம். ஓகே என்னன்றீங்கடா இப்போ
ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிய போகுது. சிக்கனா? ஆ சிக்கன் 1000 ரூபாய் கூட தவிர. எவ்வளோ 1200? சரி சனு ஆசைப்படுத்தான். சனு வந்து காலையில் கேட்டோம் மகளே. நான் சொன்ன சனுட்ட மீன் சமைப்பாண்டு இல்லடா இறைச்சி சமைப்பேன். சனு வந்து அமைதியா இருப்பான், கதைக்க மாட்டான். மகளே அவனுக்கு பிடிச்சிருக்கு மகளே. இப்போ நம்மகிட்ட பொரியல்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் புரிஞ்சு விழுந்தானே நான் வாய் விட்டு கேட்க மாட்டேன் பெருசா. நான் வாய் விட்டு கேட்க வேண்டியதுன்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய ஆசைப்படுறான் நினைக்க வேண்டியது அவ்வளோங்குதான். இந்த இதில் தண்ணி எடுக்கலாம் இல்லோ உங்களே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கொட்டல் இடவுல வந்து ஒரு இதொன்று இருக்குண்ணே. இந்த காத்து கொஞ்சம் பிடிக்குமே, காத்து பிடி தான் கிடக்கு. சரியா காத்து பிடிக்கணும். அப்போ ஒரு தண்ணி எடுப்போம்னா காத்து பிடிக்குமா? ஆனா சமையல் தெரியுமா? நார்மல் நார்மல் ஓம் நார்மல். ஐயா வாட்டர் குடிக்கிறா? 4 टायर हाँ हाँ दे पा मेरे ये पा है मेरे नाइट्रेशन नॉर्मल हाँ ओके हाँ 4 व्हील 4 टायर टायर मेरे காத்து என்ன தமிழ் தெரியுமாண்ணே? வாங்கண்ணே 4 டயர் காத்து பிடிக்க சொல்லுங்கண்ணே. கடை உங்களுக்கு தெரியா? கடவுளே கடவுளே. ఓ ఒక్కమే టైర్ వచ్చేసాను అత్తులటే జంట పుడువాన్ அடைஞ்சிருந்து இதோ கொஞ்சம் மட்டக்களப்பு. நீங்க எங்க? யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம் எங்க? கோப்பாய் இங்கே தம்பளையில். ஆ பஸ்ஸில் வரீங்க கதிராம போயிட்டு. ஆ ஓகே ஓகே ஓகே. மட்டக்களப்பு இங்கே நாங்கள் சும்மா இடம் சுற்றி பார்க்கணும். களுவாஞ்சுடி. ம் இல்லை வந்துருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு கதிராம்? சனமா? என்ன காத்து பிடிக்க முடியல? டயர் மாத்த லேன் கடவுளை. கதிராம் இது வந்து மரத்துல ஒன்று அடிச்சா. மரத்துல மாங்காடா? இது மாங்காய் இல்லடா. இல்ல கிராங்குளம். கிராங்குளத்துல வச்சு காசு எடுத்து வாங்க. கியது தேசியாய் சியாய் பஸ் அடிக்கியா? எடுக்க ஓ டேய் டக்குனு தூக்கிட்டு வாங்க. பஸ் எடுக்க போறாங்களா? அடிக்க போறாங்களா? பஸ் வருது. பாருங்க மகளி சனுவேன் எப்படி வேலை செய்யறான் படியன். டாக்டர் டிக்கில் எழுதி போட மகளே. இந்த பஸ் வந்து மகளே யாழ்ப்பாணம் கதிராம் போயிட்டு வந்திருக்காங்க. டயர் மாற்ற போகிறாங்க மகளே. சரியோ நமக்கா பார்த்தீங்க அவங்க பஸ் அடிக்கிறது. நம்ம காரோட தான் பஸ் அடிப்பாங்க. யாழ்ப்பாணம். நான் பார்த்த அண்ணன் சிங்களம் ஒரு நான் பார்த்த
தமிழன் சிங்களம் நல்லா கலப்பாரு மறுவா பார்த்தா நம்மளோட தடுமாறுறாரு அண்ணன். ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம் முடிச்சோன்னா அவங்களோட அடுத்தது என்ன? சிக்கன். சிக்கன் சிக்கன் 1 கிலோ காணும் தானே? 1 கிலோ 1 கிலோ சிக்கன். முன்னூறு வண்டி வர்றது இந்த மஹேந்திரா பலிரோவில் டபுள் பின்னுக்கு. இதுல மிலிட்டரி என்ன ஓடி போறது? நேற்று கண்ட ஞாபகம் இருக்கா சிக்கன் கடை அந்த இடத்துல, அந்த பேனேசியா பேங்க் பக்கத்தில் நினைக்கிறேன். அதில் கேட்ட சொல்லுவாங்கடா அந்த முட்டை கோழி, அது நாட்டுக்கோழி இப்போ வாங்குற கஷ்டம். இதில் முட்டை கோழி ப்ராய்லர் வாங்கணும். மச்சம் கூட்ட முடியாது என்ன செய்யற, அப்படிதான் ஏணும். டேய் இதுக்கு போகண்டா, ஹார்ட்வேர் இருக்கு நான் கிட்ட தானே மம்பட்டி இந்த புடியோடு எடுக்கணும் சின்ன. முன்னுக்கு சத்தம் கேட்குறமா கடையார்? கூட பிடிச்சிட்டானோ? மக்காட்டுக்குள்ள ஏதோ சிக்கப்பட்டிருக்கோ. தாண்டி தமிழடா இது வந்துட்டு ரவுண்ட் அபவுட். வட்டிடு பண்ண மகளே, உங்களுக்கு எங்களுடைய நாடோடி வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க மகளே. கண்டராம குளத்துக்கு போடணும் இப்ப லொகேஷன், குளம் தெரிஞ்ச மாதிரி. அந்த பேனேசியா தான்டா, அந்த பேனேசியா வேங்க பார்த்துலாம் கட்டணும். அதுக்கு என்ன மூணு மிளகு? அந்த வார கட்டிடம் தான் கட்டுறதுக்கு கட்டாய் 1 கிலோ உரைச்சி வாங்கிடுங்க. சரியா? சரி பேசியா அந்த இருக்கு தரி ரோஸ் மீட். என்ன ரோஸ் மீட்? ரோஸ் மீட்டாமா?
என்னடா கருவாடோ க்ளோஸ் பண்ணு இல்லை க்ளோஸ் பண்ண. ஓகே சனு ஓகே மகளே, தக்காளி பழம் வாங்கியாச்சு. என்ன எவ்வளோ தம்பி தக்காளி பழம்? எவ்வளவு? 2 இன்ச்சேதா தக்காளி பழம்? அப்போ கடையில் ஜாமான் எவ்வளோ கேட்டு வாங்குறல நீங்கள்? 1 கிலோ 80 ரூபா இதுக்குள்ளே. கடவுள் காக்க. சரியா? இப்போ கண்டலாம குளத்துக்கு போடுவான். ஐயா மாறி வந்து கதை திறந்தாரு. மகளே ஐயா மாறி வந்து எங்களை கதை திறந்தாரு. எங்களை கண்டலாம தம்புள்ள என்னடா 11 கிலோமீட்டர் காட்டுது. கண்டலாம லேக். பேவே கண்டலாம பேவே 11 கிலோமீட்டர் காட்டு இங்க இருந்து. Head south on Candy Road, Candy, yeah. Highway. ஜஃப்னா ஹைவே. என்ன செய்யணும்? வேண்டாம் வெத்தால போகணுமா? பிடிச்சிக்கொள்ளுங்க கூகுள் மேப்பை. 11 கிலோமீட்டர் 19 நிமிஷத்துல வந்து போயிடலாம். டேய் அந்த இதுரா வாங்கண்டா மண்பட்டி. மற்றே வாங்குமே அந்த நம்ம ஆயுதமாய் அதங்க விட்டு மிஸ் ஆயுது. அப்படி இல்லடா, அந்த மாலுக்கிட்ட போனோம்டா மம்பட்டி வாங்கிட்டு அவங்க போட்டு தருவாங்கடா சின்ன பிடி உண்டு. காருக்குள்ள கூடிய மாதிரி தாங்க வேணும். இந்த இருக்கு மாலை பாரு பக்கத்துல. ஓகே மக்களே, வழிகிட்ட பாருங்க கடை. ஒரு கிலோமீட்டர்ல போயிட்டு இடது பக்கம் திரும்பணும். ஹார்ட்வேர் இருக்காண்டு பாருங்க எங்கேயாவது பாதுவாங்களா? இந்த ரோட்ல ஹார்ட்வேர் இருக்கு. சந்திரபீல ஒண்ணு ஃபுல்லா அந்த இதுதான் போல இருக்கு. அது மட்டும் கிடையாது. நான் செத்தா மீன் செத்தா கருவாடு நான் செத்தா வரும் கண்ணதாசன் சொன்னதுங்க. மீன் செத்தா கருவாடுக்கு நான் எடுக்கானே. நம்ம இதை வரும் கூடு அந்த நில வருது. 550 மீட்டர்ல ஒரு வேண்டு. நம்மள ஊர்ல வந்து 1 மீட்டருக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்குண்டா பை. அந்த கோல்டன் டெம்பிளுக்கு முன்னால போக மாட்டோம். In 200 meters, turn left onto Damballa. Okay. Kalugahawala Road, Kandalama Road. இன்னும் விளக்க முடியும்னா மகளே, பெட்ரோல் அடிக்கன்னு சொல்லிட்டு மறந்து வைத்த மகளே. தாரிய பாருங்க பெட்ரோல் ஜெட். அது புதுசாக போடுற டேய். அது புது பெட்ரோல் ஜெட்டா? பெட்ரோல் இல்லை. புதுசு டிப்பா மேல நடக்குதா? சே துடிக்குது. வட்டி எடுத்து போகணும் அவடத்துல தெரியுங்களோ. டம்புள்ள பெட்ரோல் செட் அடிச்சோம். ஓகே மகளே, பெரிய ஷோ மகளே. இப்போ என்னண்டா என்ன ஷோ பண்ணியோம்னா
கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆனாங்க வீடு எடுத்து வந்து நாங்கண்ணே ஃபுல்லாக எடுத்து நாங்கள் வந்து இந்த கண்டலாம லேக் அப்படின்னு இடத்துக்கு போனா மக்களே. அதை போய் ஏறினோடனே மக்களே பெரிய ஹோட்டல் மக்களே. அது முன்ன கையை கட்டிதெல்லாம் வந்து நிற்காங்கண்ணே. அதெல்லாம் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டாக இருந்தது. அதை விட ஜோக் என்னென்னா அதுக்கு முதல் வந்து டிலீட் ஆகி அதுக்கப்புறம் நான் சொல்லி இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்து தான் போனாங்க வீடியோன்னு. மக்களே வீடியோ டிலீட் ஆனே மக்கள் கவலைப்படுத்தினா போனாங்க. அந்த டிலீட் ஆகிதுன்னு சொன்ன வீடியோ அங்கே ஹோட்டலுக்கு போனது எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருந்து அதுவும் வந்து டிலீட் ஆகிது. என்ன காரணம்னா மக்களே இப்போ சரியான வெயில் தானே மக்களே. சரியாக கண்ணாடி கிட்ட எங்களோட ஃபோனை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஓவர் ஹீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிறதால வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆகலை மக்களே. சரியான கவலையாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே வந்து ஹோட்டல் நமக்கு இருக்குது, காசு கொடுத்து தங்குற ஹோட்டல் தான் இருக்குது. நாங்கள் அங்கே போகல. அப்புறம் அங்கே போய் நாங்கள் வந்து அமையா லேக் அப்படின்ற இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியில் அங்கே கிட்ட ஃபுல்லாக வந்து கொண்டு இருக்கோம். அமையா லேக் என்னென்னு ஒரு 7.7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மக்களே. சரியான கவலை. நல்ல வியூ எல்லாம் வந்து எடுபட்டது மக்களே. சரியான காட்டு வழி பாதை அதுனே. காட்டு வழி பாதை என்ன செய்கிறது. ஓகே, நான் இப்போ என்ன செய்ய மக்களே, இப்போ டக்குனக்கு ஹீட்டாகி கட்டாது தானே. கட்டாக என்ன செய்ய முடியும்னா இப்போ நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்து டக்குன்னு சேவ் பண்ணி தான் நாங்கள் எடுக்க போகிறோம் வீடியோவை. என்ன செய்கிறது அப்படின்னு பாரது தான். அந்த நல்ல வியூவான இடமெல்லாம் பைத்து மக்களே. அதோட மக்களே நாங்கள் மண்பட்டி வாங்கினாங்கண்ணே. மண்பட்டி வாங்கன்னு சொன்னாங்க. மண்பட்டி வாங்கிட்டோம். பெட்ரோல் அடிச்சுனாங்க. அப்போ எல்லாமே செஞ்சதெல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்டில் இருந்தது. எல்லாம் இப்போ டிலீட் ஆகிடுது. எங்கடா அதான்டா வீடியோ ஐயாக்கா. நல்லா இடம் ஒரு அன்னைக்கா போறவங்க விட்டுறாங்க. கருப்பன் நேரோட்ல இந்தாலே Take the next right. இதுதான் பாருங்க பாபடி எப்படிடா வேண்டு. என்னடா 39 பதினெல்லாம் இருக்கு. அமையா லேக் தம்புள்ளை. அந்த இடத்துல அதானா பாய், அது அவங்ககிட்ட தான் ஏரியா ரோல. நிறைய பேர் அங்க ஏமாந்துருவாங்க. இது இந்த கப்பிள்ஸ் அவங்க தங்குறதுக்கு போல இடம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல். இது இப்படி மலமா ஏறி போன மக்களே. இது மலமா அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஏறி போன இடத்துல இருக்குதுண்ணே வித்தியாசமா. 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஒரு வெண்டு வரும். சரியோ, அந்த வெண்டால போகணும். ஹை ரூஃப் டொயோட்டா. பாய்க்கால் இந்த ரோட்டால வந்து வரக்குள்ள வேண்டாம் தான் இருக்கும். போயிடா அங்கலத்துக்கும் போற மாதிரியாடா. எங்கால இது வரக்குள்ள வந்த வழியா டாய் அங்கால நேருக்கு ஒரு ரோட் போகுது. அப்படி நான் இப்ப இந்த கூகுள் மேப் போட்டு தான் வரேன்.
600 மீட்டர்ல வலதுபக்கம் திருமணம். என்ன வெயில்ரா பை. Sharp right onto Kandalama Tankases Road. ஓகே. திரும்புறோம். Continue for 1 kilometer. Continue for 5 kilometers. 5 கிலோமீட்டரா? என்னடா 4.5 கிலோமீட்டர் ஆடுது. ஓகே. இன்றைக்கு ஒரு முடிவு தான் விடும்போம் நம்மளே. நாங்க இறைச்சி வாங்கி ஏன் சொல்லிடா? இறைச்சி வாங்கி தந்தானே வீடியோல, அது தெரியுதானே? இறைச்சி வாங்கின மக்களே எவ்வளவு வாங்கின மச்சி? 1 கிலோ 125 கிராம். 1 கிலோவும் 125 கிராம். எவ்வளவு? 1475 ரூபாய். 1475 ரூபாய். என்ன இந்த கொஞ்சம் பெரிய செலவுடாப்பா எங்களுக்கு. செலவு கோழி விலை குறையுது. நீங்க பக்கெட் அப்படின்னுடைய கூட வைக்காங்களோ? இது மக்களே பெங்களூர்ல வந்து உரிச்சிட்டாங்கன்னு தருவாங்க என்ன? இங்க அப்படி இல்லை மக்களே, இந்த பக்கெட்ல இருக்கிற கோழி அதைத்தான் வெட்டி தரார். மகளே என்ன விளக்கம்னு சொன்னா, இன்னொருத்துக்கு வந்திருக்கிறோம். இதுலயும் குளம் ஒன்று இருக்கிறேன். விளக்கறீங்க ஓகேண்ணா நமக்கு. நான் எப்படியாவது அதை எடுத்துட்டோம். கார்வா தானே ஒரு இடத்துக்குள்ள தூக்கணும் பொருட்களை. இந்த இடத்துல அங்கெல்லாம் போகணும் கரைக்கிட்டு. இடம் ஓகே இது அதான் இருக்கு. என்ன மிஷானு இல்ல அதோட சேர்த்து என்ன பரோட்டா ஓகேயா? இடம் ஓகே. ஓகே 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 விடுவோம். என்ன வரும் கணவரை நினைச்சிக்கல விளங்குதா? அதுதான் ஓகே மகளே. என்ன விளக்கம் சொன்னா மகளே, இந்த இடத்துல நாங்கள் சமைக்கிறது பார்த்துனாங்க. ஆனால் அது வந்து சமைக்கக்கூடிய மாதிரி இல்லைண்ணே, தோதில்லை மகளே. அதனால இங்கிருந்து நாங்கள் இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். ஃபுல்லாக அலைச்சல் மகளே. என்னன்னு சொல்கிறது, இப்போ டைம் வந்து 1 மணி தாண்டிச்சு, கிட்டத்தட்ட 1 மணி தாண்டிது மக்களே. நாங்கள் 8 மணிக்கு போயிட்டோம், 11 மணிக்கு போயிட்டோம். ஏன்னே 2 மணித்தாலும் ஃபுல்லாகவே வந்து தெரிகிறோம். பார்ப்போம் கடையில் எங்கே போய் சேர போறாண்டு. ஒன்றரை இடம் வந்து பொய் சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகா இருக்கு மக்கள் இடம். பாருங்க எப்படி இருக்கு. எங்கடா போகுது? அதான்டா வை. சட்ட வீட வேணாம், வேற வச்சுறேன். இந்த பக்கம் வெள்ள மழை என்னடா இவ்வளவு ஒரு வேலை வாங்கிடா. ஆமா இதால போனா
அந்த முன்னு சிகிரியா அங்க இருடா. கொஞ்சம் அப்படி சிகிரியாண்டா இதுக்கு சரிக்குமே இது. டேய் கொஞ்சம் பொறு சீரியான் தான் இருக்கு. சமைச்ச புளியா பாருங்க 5 ரூபா. சரி இதுல ஓடுறதே வேமாக்கிறேன் எனக்கு. நல்ல அழகா இருக்கு மக்களே இந்த பக்கம். செமிலியா வந்தீங்கன்னு சொன்னா மகளே அந்தமா இடம் இது மனசுக்கு இதமா இருக்கு. காட்டுறேன் போருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க மக்களே எப்படி இடம் பண்றது தெரியுதா உங்களுக்கு? ஒரு அருமையான இடம் மகளே. அதான் தண்ணி ஓடுது இந்த ஓடுது. சாய் காட்டுவழி பாடா புள்ளா காடு தான் இந்த குளத்தை டூரிஸ்ட் பார்க்க ரோட் போட்டியானு. காடு தான் காட்டேஜ் திபுடியா ரோட். In 300 meters, your destination will be on the right. Your destination is on the right. நான் எதிர்பார்த்தேன் இல்லைண்ணே. கம்புல அந்த கிரித்தலை நம்பள் இல்ல இது பொலனறுவை பசி மயக்கனே. அந்த ரோட்டு அப்படி இதுல இதா குளக்கரையில இருந்து அப்படி இல்லடா அது பார்த்த மாதிரி வீடு. என்னோட சமையல் சாமான் கொண்டு விட வைக்கல சும்மா தூரத்தில் இருக்க முடியும்னா கஷ்டம் என்ன. அதுதான் அப்படியே ரோட்டோரத்தில் இருக்காது குளை கட்டு பார்க்கல இல்லை வாகனம் போடல பெரிய ஒரு பல்லடாப்ப எப்படி ஒரு 60 அடி இருக்கும். எங்க போக முடியாது போகுது.
கண் வெத்துறேன். ஆ வெத்துறே. மயக்கமா தயக்கமா யோசிச்சு கொண்டு போறேன். நீ நித்திரதும் யோசிக்கிறேனே. பசி மக்களே பசி. ஆயிரம் இருக்கும் ஆழ்ந்த உதயம் தாங்கும் உதயம் இருந்த இறுதி வரைக்கும் அமைதிக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்க்கு எடுக்கிறது ராஜத்து. தயாரே அது இங்க வருது நினைக்கிறேன். தம்புள்ள கடிப்பிய குளம் பாப்பமா 500 கிட்ட வைங்க. கழுதிய குளம் பாப்போம். வெட்டி பாரு, அது ஒரு குழந்தை. இது குழந்தை வாங்கணும். அந்த குழந்தை அது இது வந்து பாப்பாங்க. சைட்ல கூட கட்டுதான் குளமா தண்டு கணிமா. ஒரு பாக்கியா கொஞ்சம் இருக்கா. அது ஒரு ஹோட்டல் தான். ஏறி பாருங்க, இதை பாருங்க மக்களே. மக்களே என்ன மக்களே எப்படி இருக்கி கடவுளே. நாள் நமக்கு சரியில்லை. சரியில்லை. நம்ம தெரிவு செஞ்சது பிள்ளை. எல்லாரும் காசா மாத்துறாங்க பாத்தியா. அதான் பழைய குளம் தனிந்தாங்கடா எனக்கு பா. அது பழைய குளம்புல கிடக்கு. பழைய குளம்புல கிடக்கு. இந்த வெயிலுக்கு மக்களே உடம்புக்கும் நீர்ச்சத்து அதிகமாக தேவைப்படுகிறது. என்ன இந்த ஹோட்டல் பிளே கிரவுண்ட்ல இருக்கா. அப்பா இங்கால ஹோட்டல் இங்கால குளம். எங்களே குளம் இங்கால அந்த அப்போ கொஞ்சம் ஆகிக்கிறேன். இல்லடா இஞ்சால வாராக்களுக்கு அந்த முன்னுக்கு துண்டை காட்டி இருக்கியாடா அவளே பாத்துருமா வெயிலா. எத்தனை இடத்த வீட்டு தான் ரிவேஜ் அடிச்சுதான் அடிக்கலாம். அதை ஓட்டினா நினைச்சு
අය මගේ බෙබෑ තියෙනවද? කලදී බෙබෑ? කල්දිය කොහොම ඉස්සරහට යන්න ඕන කාර් එකේ යන්න අමාරු වෙටිය ඉස්සරහට ඇති. අමාරුද? ඔව්. කීයද කිලෝමීටර්ද? කිලෝමීටර් දෙකක් තියෙනවා. දෙකක්. මේ කාර් යන්න පුළුවන් නේ? කාර් යන්න පුළුවන් තාටිය ඉස්සරහට යනකම්. කීයද කිලෝමීටර් යන්න පුළුවන්? කිලෝමීටර් එක්තරේ දැන්. මේක ලොකු සයිස් කොළඹද? මේකද? ඔව්. ඔක්කොම නැහැ. නිකන් කැලේ තියෙන. සුටක් පොඩි සයිස් කොළඹ. යන්න ඉමිට ඇතයි. ඉමිට යට පොඩ්ඩක්. ஓகே. உங்களுக்கு தான் எங்கே தெரியுமாடாப்பா கண்டுபிடிக்கணும். ரோட்டு போவாண்டா அமாரு பிரச்சனையா. 20 கிலோமீட்டர் போகணும் வேற குளத்துக்கு. சின்ன குளமோட ஓகே மக்களே, என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து அன்றைக்கு வந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் சமைக்கிறதுக்காக வேண்டி. அன்றைக்கு நிறைய விஷயங்கள் இதில் காட்டாமல் விட்டோம். அதுக்காக வேண்டி தான் வந்து நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு முக்கியமான கோல். நான் நேற்று என்னுடைய நண்பன் ஒரு ஆளுக்கு வந்து நான் கோல் எடுத்தேன். அவர் ஃபோன் வந்து வேலை செய்து நான் வந்து ஆன்சர் பண்ணலை. இன்றைக்கு நான் அவங்களுக்கு வந்து நான் கோல் அடிச்சிருந்தான். கோல் அடித்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய நண்பனுடைய தங்கை தான் வந்து கோல் ஆன்சர் பண்ணி கதைச்சிருந்தாங்க. அனுஷன் அண்ணா என்னென்னு சொன்னால் வந்துட்டு அண்ணா வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்து நல்லா பழகின ஒரு நண்பன், கொழும்பில் நான் வந்து வேலை செய்யக்குள்ள வந்து பழக்கமான ஒரு நண்பன், அம்பாறை சேர்ந்த ஒரு நண்பன். அவருக்கு வந்து இந்த மீடியா ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சரியான விருப்பம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்படி யூடியூப் சேனல் செய்யணும், ரேடியோவில் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து அவர் மனசுக்குள்ளே வந்து நிறைய இருந்தது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான குடும்பம். அவர் வந்து கொழும்பில் வந்து இந்த வயரிங் வேலை, கரண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் வந்து அதிகமாக வந்து செய்கிறவர். நேற்றைய தினம் கொழும்பில் வந்து அப்படி வேலை செய்து கொண்டிருக்க நேரத்தில் வந்து எதிர்பாராத நேரத்தில் வந்து கரண்ட் அடித்து என்னுடைய நண்பன் அந்த இடத்துல வந்து உயிரிழந்துட்டார். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு விபத்தாக அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. உண்மையிலே வந்து ஒரு நண்பனுடைய இழப்பு எந்தளவுக்கு வலிக்கும்ன்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மரணம்ன்றது வந்து என்றைக்கா ஒரு நாள் நம்ம எல்லோரும் வந்து இறக்கத்தான் போகிறோம். ஆனால் வந்து கண்ணுக்கு முன்னுக்கே வந்து நம்மளோட பழகிய உறவுகள் வந்து இறந்து போக்கில் வந்து உண்மையிலே மனசுக்கு சரியான மாதிரி வந்து கவலையாக இருக்குது. ஆனால் மரணம்ன்றது வந்து என்றைக்கா ஒரு நாள் நம்ம எல்லோரும் வந்து இறக்கத்தான் போகிறோம். ஆனால் வந்து கண்ணுக்கு முன்னுக்கே வந்து நம்மளோட பழகிய உறவுகள் வந்து இறந்து போக்கில் வந்து உண்மையிலே மனசுக்கு சரியான மாதிரி வந்து கவலையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, அந்த நண்பன் இழப்பு, நண்பன் பேர் வந்து சுதன், அவங்களோட தங்கச்சி தான் வந்து இப்போ கோல் அடித்து வந்து சொல்லியிருந்தாங்க. சரியான கவலையான ஒரு விஷயம் மக்களே. எனவே நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறண்டாலும் பார்த்து என்ன ஒரு ஜாக்கிரதையாக வந்து அந்த வேலையை வந்து செய்யுங்க மக்களே. இப்படியான இழப்புகள் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு அது மனசுக்கு வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே என்னுடைய நண்பன் சுதன் நிறைய கனவுகளோடு இருந்தவன். அந்த கனவுகள் நம்ம வந்து இடையில் வந்து போயிட்டு உண்மையிலே சரியான மாதிரி ஒரு கவலையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நண்பனுக்கு இந்த இடத்துல வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். அவங்களோட தங்கச்சி என்னோட வந்து கதைக்குள்ளே வந்து அழுத குரல்லாம் வந்து காய்ச்சிருந்தாங்க. சரியான கஷ்டமாக இருக்குது. அதான் மக்களே, மரணம் எப்படி வரும், யாருக்கு என்ன எப்படி வரும்னு சொல்லிடலாது. இருக்கிற வரைக்கும் மற்றவங்க நன்மை செஞ்சுட்டு என்ன மற்றவங்களை கஷ்டப்படாமல் நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். மேலே சரியான ஒரு கவலையான ஒரு விஷயம் மக்களே. இருந்தாலும் என்ன செய்கிறது, ஒன்றும் செஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மக்களே.